கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டின் 11வது வார வாலிபர் ஓய்வு பள்ளி பாடத்தை என்னோடு இணைந்து படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த வார பாடம் வேதத்தை எந்த பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் அதிகாரம் 17 மற்றும் 18லேருந்து இந்த வார பாடத்தை நம்ம படிக்க இருக்கின்றோம். இந்த 2 அதிகாரங்களை நம்ம என்ன சம்பவத்தை பார்க்குறோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய 2வது ஊழிய பயணம், செகண்ட் மிஷனரி ஜேர்னியை இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்க முடியும். மக்கதோனியாவிலேருந்து கிரீஸுக்கு அவர் போகும்போது அடுத்தடுத்து இருக்க 3 பட்டணங்களில் எப்படி மக்களை சந்தித்து ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் சொன்னார் என்பதை இந்த வார பாடத்தை நம்ம பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக 3 பட்டணங்கள் என்ன அப்படின்னா, தெசலோனிக்கா பட்டணம், பெரையா பட்டணம் மற்றும் அத்தினா பட்டணத்தில் எப்படி ஆண்டவருடைய செய்தியை அப்போஸ்தலனாகிய பவுலானவர் பகிர்ந்தளித்தார் என்பதை இந்த அதிகாரங்கள் நம்ம படிக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனப்பாட வசனம் எங்கேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 14, 15. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். வேதாகமம் நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நற்செய்தியை, ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்தளிக்கிற வேலை என்பது போதகர்களுக்கோ இல்லை ஊழியர்களுக்குமோ மட்டுமானது அல்ல. ஆண்டவர் விசுவாசிக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் தனிப்பட்ட அழைப்பாக இது இருக்குது என்பதை வேதம் நம்மளுக்கு வலியுறுத்துது. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாக யாரை போவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது உடனடியாக ஏசாயா தீர்க்கதரிசி அந்த சொல்கிறாரு, என்ன அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ இதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் அவர் விசுவாசிக்கிற எல்லா சீஷர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, உலகெங்கும் போய் ஆண்டவருடைய செய்தியை பரப்புங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. இப்போ நம்ம உலகம் எங்கும் போய் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நினைக்கிறோம், தூர தேசங்களில் தூரமான இடத்துல எப்படி நம்ம போய் சொல்றது அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை. நம்மளுடைய ஊழிய களமானது எங்கே ஆரம்பிக்குது, எங்கே பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய வீடுகளில், நம்ம படிக்கிற ஸ்கூலில், நம்ம வேலை பார்க்குற இடங்களில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய நண்பர்கள் மத்தியில் அந்த ஊழிய களம் இருக்கின்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்ம சுற்றி எல்லா இடங்கள்லையும் நம்பிக்கைக்காகவும் மன்னிப்புக்காகவும் ரட்சிப்புக்காகவும் ஏங்குற மக்களை ஆண்டவர் வைத்திருக்கார். அப்போ நம்மளுடைய விசுவாசம் அந்த இடத்துல அமைதலாக இருந்துடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா, கிரியையில் நடப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் நம்முடைய கலாச்சாரத்தின் நிமித்தமாக பலவிதமான சேலஞ்சஸ், பலவிதமான சவால்களை நம்ம சந்தித்து வரோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்க எல்லா இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணோம், நாலேஜ், அறிவை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட செய்திகள் இருக்குது. அதிகமான டெக்னாலஜி நம்ம சுற்றி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் வைத்து கொண்டிருக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உண்மை, சத்தியம் என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபாடாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் மக்கள் இருந்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ அப்சல்யூட் ட்ரூத். அதாவது உண்மை என்பது முற்றிலுமாக ஒன்றாக இருக்காது. ஒவ்வொன்றும் மாறுபட்டதாக, வெவ்வேறாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மைண்ட் செட் இருக்கிறது நிமித்தமாக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப மறுத்துடுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு அந்த செய்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பல நேரங்களில் ரிஜெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் எக்ஸாக்ட்லி இந்த ஒரு காரியம் தான் இந்த வார பாடத்தில் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியத்தை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் அத்தேனா பட்டணத்து மக்களுக்கு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து சொல்கிறாரு. அங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப படித்தவர்களாக, தத்துவ ஞானம் உள்ளவர்களாக, புதுவிதமான ஐடியாஸை எப்பயுமே கற்றுக்கொள்கிறவர்களாக அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லும் பொழுது, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்க சில மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரை கேலி செய்தாங்க. சில மக்கள் அவரை பார்த்து சிரித்தாங்க. சில மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னதான் ஆச்சரியத்தோடு அந்த செய்தியை கேட்டாலும் கடைசியாக அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாததாக அதை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, இந்த மனிதர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சத்தியத்தை காட்டிலும் மனித ஞானத்த பெரிதாக எண்ணுனாங்க, பெரிதாக நம்புனாங்க. இப்ப இதே பிரச்சனை இப்ப இருக்க காலகட்டத்தில இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக இருக்குது. ஆண்டவருடைய சத்தியத்தை காட்டிலும் மனிதனுடைய ஞானத்த தான் மேலாக இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இருக்க மக்கள் வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வார பாடத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலானவர் 3 பட்டணங்களுக்கு போறாரு. 3 இடத்துக்கும் போய் 3 இடத்துலயும் அதே தேவன குறித்து, அதே நற்செய்தியின் செய்திய அவர் கூறுறாரு. பட் ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன நம்ம பார்க்க முடியும். முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தெஸ்ஸலோனிக்கா பட்டணத்தில இருக்க மக்கள், அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, பொறாமை நிமித்தமாக அவங்க எதிர்த்து நின்னத நம்ம பார்க்கிறோம். தெஸ்ஸலோனிக்கா பட்டணத்தில அப்போஸ்தலனாகிய பவுலானவர் வந்த உடனே எப்பயும் போல அவருடைய பழக்கத்தின் பிரகாரமாக தேவாலயத்தில போய் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பிரசங்கிக்கிறாரு. ஓய்வு நாளன்று மேசியாவ குறித்து எப்படி மேசியாவானவர் உபத்திரவப்பட்டு, மரித்து மீண்டுமாக உயிர்த்தெழுந்து இருப்பார் என்பத இயேசு கிறிஸ்துவ பற்றி அவர் சொன்னாரு. அப்ப அந்த இடத்துல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னா, எஸ் இருந்தது. சில மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில யூத விசுவாசிகள் அவர நம்புனாங்க. இன்னும் தேவ பயமிக்க கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருடைய வார்த்தைய நம்புனாங்க. இன்னும் சில உண்மையான ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்களோட ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இது நிமித்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எப்பயுமே சில இருதயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்பத நம்ம புரிந்து கொள்றோம். ஆனாலும் அந்த இடத்துல நெகட்டிவான ரெஸ்பாண்ட் இருந்தது அப்படின்னா இருந்தது. அங்க இருந்த பல யூத குருமார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொறாமை நிமித்தமாக கோபம் கொண்டவர்களாக கலகத்தை ஏற்படுத்த அந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா முயன்றத நம்ம பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக பவுலும், சீலாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ராத்திரியிலே என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த பக்கத்தில இருக்க பட்டணமாக பெராயா பட்டணத்துக்கு போறத நம்ம பார்க்கிறோம். தெசலோனிக்கா பட்டணத்துல நடந்த சம்பவத்திலிருந்து நம்ம படிக்கிற பாடம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல பவுலானவர் அவங்க முன்னாடி போதுமான எவிடன்ஸ் வைத்திருந்தார். போதுமான செய்திய அவர் குடுத்திருந்தார். ஆனாலும் அந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா, அவங்க கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா, பொறாமை, ஒரு பெருமை இருந்தது. அது நிமித்தமாக அந்த செய்திய அவங்க ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாங்க. அப்ப இதே போல தான் இப்பயுமே நற்செய்திய நம்ம கொண்டு போய் ஆண்டவருடைய சத்தியத்த சொல்லும்பொழுது, அந்த இடத்துல ரிஜெக்ஷன்ன்றது அந்த இடத்துல நிராகரிப்பு என்பது இருக்குது. ஏன் அப்டின்னா, அந்த நற்செய்தியானது சில பேருடைய அத்தாரிட்டிய சேலஞ்ச் பண்ணும். சில நேரங்கள்ல அவங்களுடைய பாரம்பரியத்த நற்செய்தியானது சேலஞ்ச் பண்ணும். சில நேரத்தில அவங்களுடைய இருதயத்தில இருக்க காரியங்கள நம்ம கொண்டு போற செய்தியானது வெளிப்போ வெளிப்படுத்தி காட்டுற ஒரு விஷயமா இருக்கும். அது நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நம்ம குடுக்குற சத்தியத்த அவங்க ஏற்க மறுத்துருவாங்க. இன்றைய காலகட்டத்திலயும் இதே காரணங்களுக்காக பல மக்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்க மறுக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2வதாக இந்த பெராயா பட்டணத்த குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, வேதத்தில வாசித்தோம் அப்டின்னா, இவங்கலாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்டின்னா, நோபல் மைண்டடா அதாவது ஆண்டவருடைய வசனத்த மனோவாஞ்சையாக படிக்கிறவர்களாக, தேடுறவர்களாக இருந்தாங்க அப்டின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அப்ப 2 முக்கியமான குவாலிட்டீஸ் யார்ட்ட இருந்தது அப்டின்னா, இந்த பெராயா பட்டண மக்களுக்கு இருந்தது. முதலாவது என்ன பண்ணாங்க அப்டின்னா, அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட செய்திய என்ன பண்ணாங்கன்னா, ஊக்கத்தோடு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ரொம்ப ஈகரா என்ன பண்ணாங்க அப்டின்னா, அந்த மெசேஜ அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. அப்ப பாரபட்சமின்றி அந்த செய்திய அவங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா, பெற்றுக்கொண்டாங்க. 2வது குவாலிட்டி என்ன அப்டின்னா, தினமும் என்ன பண்ணாங்க அப்டின்னா, வேதத்த ஆராய்ந்தாங்க. பவுலானவருடைய போதத்த பிளைண்டா என்ன பண்ணல அப்டின்னா, அவங்க ஏற்றுக்கொள்ளல. அத என்ன பண்ணாங்க அப்டின்னா, சோதித்து பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைய படித்து அத சோதித்து அறிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு ஆட்டிட்யூட், இந்த ஒரு குவாலிட்டி இருந்த நிமித்தமாக தான் இந்த பெராயா பட்டணத்தில நிறைய யூதர்களும், கிரேக்கர்களும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைய கேட்டாங்க. விசுவாசிகளாக மாறுனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யூதர்களும் சரி, கிரேக்கர்களும் சரி அந்த இடத்துல விசுவாசிகளாக மாறுனாங்க. தெசலோனியா பட்டணத்துக்கும் இந்த பெராயா பட்டணத்துக்குமான வித்தியாசம் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த பெராயா பட்டணத்தில இருக்க மக்கள் வந்து பொறாமையினால என்ன பண்ணல அப்படின்னா நடக்கல. அது மட்டும் இல்லாம எமோஷனலா என்ன பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த செய்திக்கு அவங்க ரியாக்ஷன் குடுக்கல. இன்னும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேர்ஃபுல்லா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேட் பண்ணி சத்தியத்த என்ன பண்ணா அவங்க தெரிந்து கொண்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சத்தியமானது எத வைத்து தான் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து தான் சத்தியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், சோதித்து அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி, இந்த பெராயா பண்ண மக்கள் தெரிந்தத நம்ம பார்க்கிறோம். அதாவது எப்படி
நம்ம சத்தியத்தை பெற்றுக்கொள்ளும் போது ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த பட்டண மக்களின் மூலமாக நம்ம பார்க்க முடியும். எப்படி ஆவிக்குரிய உண்மைக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்றத இந்த பட்டணத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், எப்படி நம்ம தனிப்பட்ட ரீதியில வேதாகமத்தை படிக்கணும், இன்னும் எப்படி சின்சியரா வேத சத்தியத்தை நம்ம நாடணும் என்பதெல்லாம் இந்த பெராயா பட்டண மக்கள் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. அப்ப நம்மளும் சின்சியரா ஆண்டோடைய வேதத்தை தேடுற பிள்ளைகளாக, ஆண்டவர் நம்மள சத்தியத்துக்குள்ள வழிநடத்த நம்ம ஒப்புக் கொடுக்கணும். 3வதாக இந்த அத்தேனா பட்டண மக்களை பார்க்கிறோம். இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப கியூரியஸா இருந்தாங்க. இவங்க இடத்துல பலவிதமான மிக்ஸ்டு ரியாக்ஷன் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இந்த கடந்த 2 பட்டணத்தை போல அல்லாம, பவுலானவர் அத்தேனா பட்டணத்துக்கு வரும்போது, அவர் பார்த்த காரியங்கள்லாம் வித்தியாசமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அங்க இருக்க நபர்கள், கிரேக்க மக்கள் எல்லாம் அங்க இருந்த கிரேக்க மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, தத்துவத்தில தேறினவர்களாக, ரொம்ப அறிவாளிகளாக இருந்தாங்க. அதுவும் இல்லாம ரொம்ப எஜுகேட்டடா படிப்பாளிகளாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பட்டணமானது பலவிதமான கோவில்களாலும், சொரூபங்களாலும் நிறைந்திருந்தத அப்போஸ்தலனாகிய பவுலானவர் அங்க போய் சுத்தி பார்க்கும்பொழுது தெரிந்து கொண்டார். இது நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஜெப ஆலயங்கள்ல போய் சந்தை வெளிகள்ல ஆண்டவரை பத்தி சொல்றாரு. அத கேட்டு, அத பார்த்து ஆச்சரியப்பட்ட அங்க இருந்த தத்துவ ஞானிகள்லாம் அவருக்கு ஒரு வாய்ப்ப குடுக்குறாங்க. அப்ப அந்த வாய்ப்பை ஞானமாக பயன்படுத்தி என்ன பண்றாரு அப்படின்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்க இடத்துல அவர் என்ன பண்ணார்னா, இன்ட்ரோடியூஸ் பண்றத, அறிமுகப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் அங்க போதிக்கும் பொழுது, அவர் இருந்த இடத்துல அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருந்த ஒரு பலிபீடத்த கண்டு, அந்த அறியப்படாத தேவமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி, அவங்க இடத்துல அவர அறிமுகம் பண்ணி வைத்து, அவர் தான் அந்த பூமியை படைத்தார். அவர் மூலமாக நம்ம பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு, வர நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அவர் அந்த இடத்துல போதிக்க நம்ம பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ அவங்ககிட்ட அவர் என்ன பண்ணாருன்னா, அறிமுகப்படுத்துறாரு. அப்ப இந்த மக்களுடைய அந்த அத்தினா பட்டணத்துடைய மக்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்தது அப்படின்னா, பதில் என்னவா இருந்ததுன்னா, அங்க இருக்க சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, கேலி செய்தாங்க. சில பேர் சிரிச்சாங்க அவர பார்த்து. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப கியூரியாசிட்டியோட என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் சொல்றதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா கேட்டாங்க. ஆனா கேட்டதோட என்ன பண்ணாங்க அப்படின்னா, அத அவங்க இதயத்துக்கு எடுத்துக்கொள்ளாம, அவங்க வீடுகள் திரும்பிக்கிட்டாங்க. 3வதாக பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் மட்டும் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சில நபர்கள் மட்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தைகள அவங்க விசுவாசிச்சாங்க. இந்த அத்தேனா பட்டணத்தில இருந்து சில காரியங்கள் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, ஒருவேளை இன்டலெக்சுவல் பிரைட் அதாவது அறிவு நிமித்தமாக வரக்கூடிய பெருமை சிலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக சில நபர்களுக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட அறிவாளிகளின் மத்தியிலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உண்மையாக ஆண்டவரை தேடுற நபர்கள ஆண்டவர் கண்டிப்பாக பிடித்திழுப்பார்ன்றத இந்த அத்தினா பட்டணத்தில இருக்க சம்பவத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த வார பாடத்த நம்ம படிக்கும்போது வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு ஒரு பாடம் என்ன அப்படின்னா, விசுவாசிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவிக்குரிய ரீதியாக ரொம்ப மெச்சூராக முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேணும். அப்ப நாம எப்படி ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சி அடைய முடியும் அப்படின்னா, வேதத்தை நம்ம அனுதினமும் படிப்பதன் மூலமாக, தினமும் நம்ம விடாது ஜெபிக்கிறதன் மூலமாக, ஆண்டவருடைய கற்பனைக்கு முழுமையாக கீழ்ப்படிவதன் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஒன்றிணை உறவை வைத்திருக்கிறதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில முதிர்ச்சி அடைய முடியும். அப்ப என்னுடைய விசுவாசம் ஆண்டவருடைய வார்த்தையில நிலைநாட்டப்பட்டிருந்தது அப்படின்னா, நான் என்ன பண்ண மாட்டேன், ஈஸியா ஏமாற்றப்பட மாட்டேன். அப்ப இந்த உலகம் முழுவதும் பொய்யான ஐடியா, பொய்யான தத்துவத்தினாலும், பொய்யான போதகத்தினாலும் நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பொய்யான இந்த உலகத்தில என்னுடைய உண்மையான சத்தியத்தை நான் கண்டுகொள்வதற்கு, நான் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப நம்முடைய வேதாகம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபார் ட்ரூத்தா இருக்கணும். எப்படி ஒரு வீடானது ஒரு நிலையான ஃபவுண்டேஷன் இல்லாம போகுது அப்படின்னா, எப்படி ஒரு வீட்டுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் தேவைப்படுதோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிலையா இருக்க வேணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையில நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையாகிய இந்த வேத வசனங்கள் ஏதோ ஒரு புக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது. இது ஏதோ நம்மளுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன குடுக்குற ஒரு புக்கா மட்டும் இல்லாம, நம்மளுக்கு ஜீவன குடுக்கக்கூடிய, நம்மளுக்கு பலத்த குடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. ஒருவேளை உபத்திரவமான நேரங்கள்ல கூட கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வழி நடத்தும். நம்மள பாதுகாக்கும்.
இதற்கு உதாரணமாக ஒரு நபருடைய சம்பவத்தை இந்த வார பாடத்தை நம்ம படிக்கிறோம். ரஷ்ய நாட்டினுடைய சிறையில் போடப்பட்ட இந்த போதகர் என்ன பண்ணப்படுறாரு அப்படின்னா, அவரிடத்துல ஒத்தாசையாக இருந்த அவருடைய வேதாகமத்தை அந்த ரஷ்ய போர் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துக்கொள்கிறாங்க. இது நிமித்தமாக மனம் உடைந்தவராக இருக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஷெப்பர்ட அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு நபரை சந்திக்க வைத்து, அவர்கிட்ட இருந்த புத்தகத்தை அவர்கிட்ட அந்த போதகர்கிட்ட கொடுப்பதற்கு அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த புத்தகத்துல என்ன இருந்தது அப்படின்னா, வேத வாக்கியங்களினுடைய போயம் பல வசனத்தினுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பற்றின வார்த்தைகள் அந்த இடத்துல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த ஷெப்பர்ட் அந்த ஆடு மேய்க்கிறவர் அவருடைய வேலை பார்க்கும் பொழுது, இந்த வேத வசனத்தினுடைய பாடல்கள் எல்லாம் ரேடியோவில் கேட்டு அது நிமித்தமாக உந்தப்பட்டவராக அதை எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரீ டைமில் எழுதி வச்சு அவர் வச்சு அந்த புக்கை என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த போதகர் கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த சிறைச்சாலையை சந்திக்கும் பொழுது அதை அவர் கையில் கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த வார்த்தைகள் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த போதகர்களுக்கு மீண்டுமாக ஒரு கம்ஃபர்ட், ஒரு தைரியத்தை அந்த இடத்துல கொடுத்தது, ஒரு பலத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சம்பவம் என்ன நினைவுபடுத்துது அப்படின்னா, கண்டிப்பாகவே ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்முடைய இருளான நேரத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலை என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்மளை பாதுகாக்கவும் நம்மளை பலப்படுத்தவும் ஆண்டவர் கிரியை செய்தவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ விசுவாசிகளாக நம்மளுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. இந்த உலகமானது தனிமையினால், கன்ஃபியூஷனால், விடாய்த்து போன நபர்களால், இன்னும் இருளில் இருக்க நபர்களால் சூழப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட இந்த நபர்கள் மத்தியில் நம்பிக்கையின் செய்தியையும், பாவ மன்னிப்பின் செய்தியையும், நித்திய ஜீவனுக்கான செய்தியையும் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய வேலையாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை, ஒரு நோக்கத்தை, ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கையை அவங்கக்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ இந்த உலகமானது அர்த்தத்துக்காக இயங்கி கொண்டு இருக்கிறது, சத்தியத்துக்காக, உண்மைக்காக இயங்கி கொண்டிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த சத்தியபரராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய வேலையாக இருக்குது. அப்போ இறுதியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசம் என்பது நம்முடைய மைண்டில் இருக்க ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் கிடையாது. விசுவாசம் என்பது ஒரு ஆக்டிவாக நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கிரியையாக, ஒரு ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, சத்தியத்தை அறிவதற்கு, அந்த சத்தியத்தின் மேலே நிலைநாட்டமாக இருப்பதற்கும், அந்த சத்திய வார்த்தைகளை மற்றவற்றில் பகிர்ந்து கொள்வதற்கும், அதே சத்தியத்துக்குள்ளே இன்னும் அதிகமாக நிலைநிற்பதற்குமாக தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ ஒருவேளை நான் சொல்கிற செய்தி ஒரு இடத்துல நிராகரிக்கப்படலாம். ஆனாலும் கண்டிப்பாக ஆண்டவர் அந்த இடங்களில் இருக்க சில ஆத்மாக்களையும் சில இருதயங்களையும் மாற்றுவார். அதில் எந்த ஒரு சந்தேகமே நம்மளுக்கு இல்லை. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியத்தில் அந்த 3 பட்டணங்கள்லேயும் நிறையா பேர் அவருடைய சத்தியத்தை ஏற்காமல் போனாலும், அங்கே இன்னும் அதிகமான மக்கள், இன்னும் ஒரு சில மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல் கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை வழி நடத்துவார். இறுதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேள்வி ஆண்டவர் மீண்டுமாக நம்ம மேலே வைக்கிறார், நமக்கு முன்பதாக வைக்கிறார், யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம தயாராக இருக்கும், ஆண்டவரே என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம தயாராக இருக்குமான்றதை நம்ம யோசித்து பார்ப்போம். என்னுடைய விசுவாசம் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா, வெறும் நம்பிக்கையாக மட்டுமாக இருக்கக்கூடாது, அது கிரியையில் நடப்பித்து காட்ட வேண்டிய ஒரு விஷயமாக மாற்றப்படும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை, கிரியையில் நடப்பிக்கிற ஒரு விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்துவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு தெய்வமே ஆண்டவரே, அப்பா, இந்த வார பாடத்தின் மூலமாக நீ எங்களோடு பேசுறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின் பிரகாரமாக நடக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த காணொலி மூலமாக ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அவனுடைய விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்துங்க. மேல் வைத்த நம்பிக்கையே ஆண்டவரே உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் நிறைவேற்ற பிள்ளைகளாக இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.